ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ நிற்கிறது கிங்கோட பேலஸில். அவுதாங் கிங் பேலஸ், சரி ஆமாம், அவுதாங்னு ஒரு ட்ரைப் இருக்குது. அந்த ட்ரைபோட கிங்கோட வீட்டில் தான் நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ நேற்றுக்கு நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணேன். ரூம் தந்தாங்க. ஸோ ஹன் பண்ண பஃபலோட ஹெட், இது ரெண்டும் பஃபலோட ஹெட்டு அப்புறம் இங்கேயும் இருக்குது. அப்புறம் இந்த ரூமுக்குள்ளாடி ஹியூமனோட ஸ்கல் எல்லாம் இருந்துச்சு, ஹெட்டோட ஸ்கல். நேற்றுக்கு அதை பார்த்தேன். அப்புறம் இங்கே லோக்கலில் கொஞ்சம் இடம் கொஞ்சம் போய் விசிட் பண்ணேன், இந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம். ஸோ கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் நல்லா சாப்பிட்டேன் நேற்றுக்கு நைட்டு. அப்புறம் இன்றைக்கி காலமே ஃபுட் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக இந்த வீடு வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தான், பட் அவ்வளோவா தெரியாது. ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அப்படி தான் இந்த கிங் சொன்னார். அப்புறம் இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸு கைட் பண்ணுவாங்கன்னு. ஸோ 2-3 days எல்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லைக் ஃபாரினர்ஸும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய இல்லாமல் சின்ன டூரிஸ்ட் பிளேஸ், பட் கொஞ்சம் ஃபேமஸ், லோக்கலில் கொஞ்சம் ஃபேமஸ். இங்கே இந்த வீட்டுக்கு உள்ளாடி அண்டர் கிரவுண்டெல்லாம் இருந்துச்சு. World War II டைமில் யூஸ் பண்ண அண்டர் கிரவுண்ட், ஃபுட்டு சேவ் பண்ணி வைக்கிறதுக்கும் அப்புறம் சின்ன குழந்தைகளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கும் இதுக்கு இந்த அண்டர் கிரவுண்ட். ஸோ இவர் தான் கிங். ஸோ இவருக்கு இந்த மாதம் மேரேஜ் இருக்குது. ஸோ இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ முடிஞ்சால் பார்ப்போம், வர முடியுதுமான்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு தெரியல. இங்கேருந்து மியான்மர் பார்டர் போகணும். ஸோ இங்கேருந்து ஒரு 100 kilometers மேலேயே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி 2-3 பிளேசஸும் விசிட் பண்ணணும் இந்த இந்த இடத்துல. பார்ப்போம் எது நடக்குதுன்னு பார்ப்போம். காலமாக நான் இப்போ டைம் வந்து 9 o'clock பக்கமாகுது, 8:30 9 o'clock. பட் டைம் சூரியன் வந்து இருக்கிறது 10-11 மணி மாதிரி தான் இருக்குது. என்னன்னு தெரியல, vlog எடுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது. பட் இந்த வீடு பார்த்த உடனே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். எனக்கு எப்படி ஒரு கிங்கோட பேலஸில் இருந்து அங்கே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதான் 2-3 கிளிப்ஸ் எடுத்து வச்சுட்டேன். பட் நேற்றுக்கு அவ்வளோ பெருசாக எதுவுமே வீடியோ எதுவுமே எடுக்கலை. அப்புறமா மெயின் விஷயம் என்னென்னா, இந்த வீட்டுக்குள்ளாடியே ஒரு கோர்ட் இருக்குது, அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். சேம் லைக் ஓல்டு ட்ரைபல் ஹவுஸ் தான், பட் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுச்சு பில்டிங்ஸ் எல்லாம். பட் நல்லா இருக்குது. ஸோ இதுதான் இந்த இடத்தோட ஃபஸ்ட்டு கேத்தலிக் சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதோ தெரிகிறது 7 ஸ்கூல் அப்படி ஏதோ சொல்லுவாங்க, 7 பேப்டிஸ்ட் அப்படி ஏதோ சொன்னாங்க. அது பேப்டிஸ்ட் சர்ச். நேற்றுக்கு அங்கே தான் போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. சர்ச்சில் 2 days ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அங்கே ஸ்டே பண்ண முடியாது. அப்புறம் ஒரு கிரவுண்டு காமிச்சாங்க. ஸோ கிரவுண்டில் ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு, ஃபுட்பால் மேட்ச். ஸோ அங்கேயும் ஸ்டே பண்ண முடியாது. அப்புறம் இந்த சர்ச்சுக்கு வந்து அப்புறம் ப்ரோவை மீட் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நைட்டு போய் ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறது நாரி சட்னி. ஆக்சுவலாக இங்கே சில்லி போட்டிருக்காங்க. இட்ஸ் ஸ்பைசி சில்லி. ஸோ நம்ம கிங்கோட அம்மா தான் சட்னி மேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபிஷ், ட்ரை ஃபிஷ். சூடு பண்ணி ஸோ சட்னி வீடியோ எடுக்கும்போது கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ தான் வெளியே வந்துட்டேன். ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதோ
மெம்பர்னு நினைக்கிறேன், ஏதோ லோக்கல் கம்யூனிட்டியில் உள்ள மெயின் பீப்புள்ஸ். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க பேசி முடிச்சு போன அப்புறம் சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்க எல்லாமே சட்னி எல்லாமே ரொம்ப ஸ்பைஸியாக தான் வச்சு சாப்பிடுவாங்க நம்ம ரைஸ் கூட. அப்புறம் இங்கே நம்ம கோழி ஃபைட்டு போடுவாங்க. லைக் பேர் மறந்துச்சு, கிளியராக தெரியலை. மினிமம் பெட்டிங் ப்ரைஸ் வந்து 1000 இல்லை 15,000. ஆமாம், 15,000 தான் மினிமம். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் 2 கோழி இருக்குது. போர்க்கோழி. ஆமாம், போர்க்கோழி சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு கிஃப்ட்டு கிடச்சிருக்கு. கிங் கொடுத்தாரு கிஃப்ட்டு. Like this, right? Yeah. It's better. Backside was full. Okay. ஸோ இவர் வந்து இந்த நேரமே பார்த்துருக்காரு. நான் பார்டர் என்ட்ரு ஆகும்போது, மணிப்பூர் பார்டர் என்ட்ரு ஆகும்போது நான் லிஃப்ட் கேட்டிருக்கேன். இவர் அந்த டைம் அந்த கார் ஃபுல்லாகவே திங்ஸ் இருந்ததானே கார் ஃபுல்லாக லிஃப்ட் ஆயிருக்கு, ஃபுல் திங்ஸாக இருக்குது, லிஃப்ட் தர முடியாதுன்னு சொன்னாரு. ஸோ இப்போ தான் ஞாபகம் வருது. ஜஸ்ட் content. You're like YouTuber? Yeah. ஸோ இப்போ அந்த நேரமே ஞாபகம் இருந்ததில்ல, இப்போ பார்த்தேன்னு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. டோனட் கிடச்சிருக்கு. 50 ருபீஸ் இருந்துச்சு. நான் இன்னொரு ட்ராவல் கதையெல்லாம் சொன்னோடனே 45 ருபீஸுக்கு கொடுத்தாங்க. ஸோ இங்கேருந்து போக வேண்டியது தான். ஸோ இப்போ ஒரு மார்க்கெட் பார்த்தேன். ஃபிஷ் எல்லாமே உயிரோடு இருக்குது. ஃப்ரெஷ் ஃபிஷ் எல்லாமே உயிரோடு தான் விற்கிறாங்க. நீங்கள் எடுத்து கட் பண்ணி சிக்கன் அதே மாதிரி தான். ஐ திங்க் இது மட்டும் செத்து போயிருக்கு. வேறு எல்லா ஃபிஷ்ஷுமே ஃப்ரெஷ். இப்போ நிறைய சிக்கன் ஷாப்பும் இருக்குது. இப்போ நான் ஒரு கேவுக்கு போயிட்டுருக்கேன். கேவோட பேர் வந்து மொவா கேவுன்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரோடு எதுவுமே இல்லை போகிறதுக்கு ப்ராப்பரான. ஸோ ஹைவேலேருந்து ஒரு அரௌண்ட் 5 கிலோமீட்டர்ஸ் ஆர் 3.5 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. ஸோ நடந்து ஈஸியாக வந்துடலாம். ஸோ போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஃபுல் ஸ்ட்ரீப்பான ரோடு தான். ஸோ திரும்ப வரும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃபேமிலி பிக்னிக் வந்திருந்தாங்க. ஸோ ஃபேமிலி சொன்னால் இதில் இருக்கிற எல்லாருமே. ஸோ எனக்கு கூட எனக்கு ஃபுட்டு ஆஃபர் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நேற்றுக்கு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். கேம்ப் ஃபயர் பார்க்கறமா டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன். பெருசாக வீடியோ எதுவுமே எடுக்கலை. இவங்க நைட்டு ஃபுட்டெல்லாம் தந்தாங்க. சிக்கன் ரைஸ், அப்புறம் சம் பொட்டேட்டோஸா வெஜிடபிள்ஸ் ஏதோ. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நேற்றுக்கு இங்கே தான் படுத்து தூங்கினேன். இதுதான் அந்த ரெசார்ட். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு கேவ் பக்கமாக இருக்கிற ரெசார்ட். மொவா கேவ்னு சொல்கிற ஒரு கேவ் இருக்குது. ஸோ அது பக்கமாக இருக்கிற ரெசார்ட். மூச்சு வாங்குது. அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் வாக் பண்ணால் மட்டும்தான் மெயின் ரோட் போக முடியும். இந்த ரோட்டில் எதுவுமே வண்டி எதுவுமே இல்லை.
ஸோ ஃபுல்லாகவே ஸ்டீப்பாக தான் இருக்குது. ஸோ மேலே போயிட்டு இன்றைக்கி வேறு சண்டே, வண்டி கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபைனலாக நான் ஹைவேயில் வந்துட்டேன். இதுதான் ஹைவே, இதுதான் டைரெக்டாக இம்ஃபால் போகிற ஹைவே. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வண்டியுமே வரல. ஒரு 10-20 மினிட்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதே ரோட்டில் தான் நிற்கிறேன். இந்த ஹைவேலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி மேலே போனால் மொவா கேவுக்கு போகலாம். மேலே ஒரு சின்ன கிராமம் இருக்குது. லைக் அரௌண்ட் 7-8 வீடுகள் உள்ள ஒரு சின்ன கிராமம் இருக்குது. ப்ளஸ் வண்டி நேரத்தில் அடுத்த வண்டிக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஒரு வண்டிக்கு லிஃப்ட் கிடச்சி. ஸோ இந்த ப்ரோ இம்ஃபால் போகிறதுன்னு சொன்னார். ஸோ want to say hi to the video? Sure. Hello. Hi, your name? My name is Remiso. Ramiso. You are in I'm from Ukhrul. Ukhrul. Yeah, I stayed Ukhrul one day. That King Palace. King's Palace. Yeah. Is that a hotel? Yeah, the prince. His name is. Yeah, people are too good. Too hospitality. Yeah. Too people, helpful. yeah, hospitable. All the Northeast people are. Yeah, kind of. Yeah. So we have that quality. Yeah. ஸோ இந்த காரில் தான் லிஃப்ட் கிடச்சது. ஸோ வர வழியில் ஃபுல்லாகவே செக்கிங் இருந்துச்சு. எங்களை செக் பண்ணலை, இருந்தும் ஃபுல்லாகவே ஆர்மி, அப்புறம் ஆர்மியோட வெஹிக்கிள்ஸ் அது மாதிரி நிறைய பார்த்தோம். பெட்ரோல் டீசல் அடிக்கிறதுக்காக நிறுத்தியிருக்கும். ஸோ வந்ததுனால கார் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு. ரோட்டில் வந்ததுனால ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ காரை வாஷ் பண்ணுறதுக்காக கார் வாஷ். ஆக்சுவலாக இந்த காருக்கு நம்பர் பிளேட் கூட இல்லை. எடுத்து 3 நாள் தான் ஆகுது ஷோரூம்லேயே இருந்து கார் எடுத்து. ஸோ இவரோட சிட்டிக்கு போயிட்டுருக்காரு. கார் எடுத்துகிட்டு இம்பால் போகிறாரு. ஸோ போகிற வழியில் தான் என்ன ட்ராப்பு கிடச்சிச்சு. ஸோ இப்போ கார் வாஷ் பண்ண வந்திருக்கோம். ஃபுல்லாக வாஷ் பண்ணுறாங்க இன்றைக்கி. ஃபைனலாக கார் வாஷ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட்டு ஃபைனல் டச்சப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புறது தான் பிளான். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன் இம்பால் சிட்டி. ஸோ அங்கே போகணும். அங்கே போயிட்டு தெரியல டைம் இப்போ அரௌண்ட் 12 o'clock ஆகுது. லிஃப்ட் அடிக்கிறதுக்கு பிளான் தான் அடுத்த இடத்துக்கு. இல்லைன்னா அங்கே ஏதாச்சும் ஸ்டே இருந்தால் ஸ்டே பண்ணுறது மாதிரி பிளான். ஸோ காரில் வந்தப்புறம் இம்பால் சிட்டி சென்டரில் இறக்கி விட்டுட்டாரு. இனி இங்கேருந்து இடம் தப்பி கண்டுபிடிக்கணும். நிறைய க்ளாத்ஸ் எல்லாமே ரோட் சைடில் செல்லிங்காக போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து மொரேன்னு சொல்கிற ஒரு ஊருக்கு போகிறது தான் பிளான். பட் இங்கேருந்து ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ பார்ப்போம் எவ்வளோ பாசிபிள்னு பார்ப்போம். இந்த இடத்துல சிட்டியில் நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, எந்த இடமுமே இல்லை. ஸோ இப்போ டைம் வேறு 1 o'clock பக்கம் ஆகுது. பார்ப்போம். ஸோ இம்பால் வார் செர்மனி. இந்த ரோட் சைடில் அந்த பக்கம் ஃபுல்லாகவே நம்ம யூக்காலிப்டஸ் மரமாக இருக்குது. ஃபுல்லாகவே இங்கேருந்து லாஸ்ட் வரை யூக்காலிப்டஸ் மரமாக இருக்குது. ஸோ இது வந்து மணிப்பூரோட கேபிட்டல் இம்பால். பட் கேபிட்டல் மாதிரி எதுவுமே தெரியலை. ஐ திங்க் சண்டே அதனால தான் நினைக்கிறேன். எல்லோரும் சர்ச்சுக்கும் போயிருக்காங்க. கடை எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் ப்ராப்ளமான ஏரியா தான் இம்பால். எல்லா இடமும் போலீஸோட ட்ரக்
போலீஸோட வேன், போலீஸ், ஆர்மி எல்லாமே இருக்குங்க. ஸோ பேசிக்காக இந்த இடத்த விட்டு வில்லேஜ் சைடு போனோம். இங்கே ரோட்டு ஓரத்தில் பார்த்தேன் ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. பட் இப்போ ஆக்டிவாக இல்லை. ஐ திங்க் நைட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஓப்பன் ஆகிறது, தெரியலை. இங்கே பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்காங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஏதாச்சும் ஃபங்க்ஷனோட இதுவான்னு தெரியல. ஸோ இதுதான் விண்டர்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுட். நம்ம இம்பால் சிட்டியோட சென்டரில் இருக்கிறது தான் இந்த பிளேஸ். இது பேலஸ், ஆக்சுவலாக இது ஒரு பேலஸ். ஐ திங்க் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு டைம் போயிடலாம். கிங்கோட பேலஸ் ஆக்சுவலாக இது. நான் இப்போ நிற்கிறது இம்பாலோட சிட்டி சென்டரில். நான் நேரமே சொன்னேன் கிங்கோட பேலஸ் தான். அப்புறம் நான் போக வேண்டியது மொரேன்னு சொல்லியிருக்குல்ல, மொரே 110 கிலோமீட்டர் ப்ளஸ் 110 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் தான் போகணும். தெரியல லிஃப்ட் கிடைக்குமா இல்லைன்னு கேட்டு பார்ப்போம். லிஃப்ட் அடுத்த வேறு வண்டியில் லிஃப்ட் கிடச்சிருச்சு. अब सीधा जा रहा है, सीधा जा रहा है. वे मरे जाए हाँ சக்ஸஸ்ஃபுல்லாக வேஸ்டட் ஆகிடுச்சு அந்த வண்டி. போய் கேட்கும்போது அவர் இந்த டவுனுக்கு தான் போகிறாரு, டவுன்லேருந்து ரைட்டில் போகிறாருன்னு சொன்னார். ஸோ வேறு வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நல்லா தான் இருக்குது இந்த இடம். ஒரு ரிவர் ஓடுது. ஓகே.